கழுதை ஒன்று புலியிடம் கூறியது, புல் நீல நிறமானது. புலி பதிலளித்தது, இல்லை, புல் பச்சை. விவாதம் சூடு பிடித்தது. இருவரும் நடுவர் மன்றத்தை நாட முடிவு செய்தனர். இதற்காக அவர் காட்டின் ராஜாவான சிங்கத்தின் முன் சென்றனர். கழுதை உடனே கத்த ஆரம்பித்தது, அரசே, புல் நீல நிறம் என்பது உண்மைதானே? சிங்கம் பதிலளித்ததும், ஆம், உண்மை, புல் நீல நிறமானது. கழுதை விரிந்து சென்று தொடர்ந்தது, புலி என்னுடன் உடன்படவில்லை மற்றும் முரண்டுபடுகிறது மற்றும் என்னை எரிச்சலூட்டுகிறது. தயவு செய்து அவரை தண்டிக்கவும். பின்னர் அரசர் அறிவித்தார், புலிக்கு 5 ஆண்டுகள் மௌன தண்டனை விதிக்கப்படும். கழுதை மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து தன் வழியில் சென்றது. புலி அரசின் தண்டனையை ஏற்றுக்கொண்டது. ஆனால் புலி சிங்கத்திடம் தண்டனையை கடைபிடிக்கும் முன் கேட்டது, அரசே, நீங்கள் ஏன் என்னை தண்டித்தீர்கள்? எல்லாவற்றுக்கும் மேலாக புல் பச்சையாக இருக்கிறது என்பது உலகறிந்த உண்மை. இதற்கு சிங்கம் பதில் அளித்தது, உண்மையில் புல் பச்சைதான். புலி கேட்டது, அப்படியானால் என்னை ஏன் தண்டித்தீர்கள்? சிங்கம் பதிலளித்தது, புல் நீலமா அல்லது பச்சையா என்ற கேள்விக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கழுதையுடன் வாதிட்டு நேரத்தை வீணடிப்பதும் அதற்கு மேல் அந்த கேள்வியால் என்னை தொந்தரவு செய்வதும் உன்னை போன்ற துணிச்சலான புத்திசாலித்தனமான உயிரினத்துக்கு உகந்ததில்லை என்பதால் தான் இந்த தண்டனை. உண்மை அல்லது யதார்த்தத்தை பற்றி கவலைப்படாத முட்டாள் மற்றும் வெறியருடன் வாதிடுவது நேரத்தை வீணடிப்பதாகும். அர்த்தமில்லாத விவாதங்களில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். எவ்வளவோ ஆதாரங்களை நாம் முன்வைத்தாலும் புரிந்து கொள்ளும் திறனில்லாதவர்களும் இருக்கிறார்கள். மற்றவர்கள் மீது ஈகோ மற்றும் வெறுப்பு ஆகியவற்றால் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள். அவர்கள் விரும்புவதெல்லாம், அவர்கள் சொல்வதெல்லாம் எப்பொழுதும் சரி என்று நினைப்பதுதான். அறியாமை அலறும்போது புத்திசாலித்தனம் அமைதியாக இருக்கும்.